இன்றைக்கி கைராவோட லஞ்ச் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைரா, இன்றைக்கி நான் உனக்கு லஞ்சுக்கு என்னப்பா கொடுத்து விட்டுருக்கேன்? கோவக்காய் ஃப்ரைஸ், மினி இட்லி, தயிர் சாப்பாடா? ஆமாங்க, இது ரொம்ப வெயில் சீசனுங்கிறனால கொஞ்சமாக தயிர் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்புறமா கைராவுக்கு ரொம்பவே மினி இட்லி தாங்க கொடுத்து விட்டுருக்கேன். நார்மலாக இட்லி ஊற்றி கொடுத்தா கைரை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பீட்ரூட்டில் லைட்டாக சும்மா கண்ணு காது மூக்குன்னு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, அதுக்காக அப்படி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கோவக்காயை லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா கைரா வந்துட்டு கோவக்காய் பொரியல் சாப்பிடுவாளான்னு தெரியல, அதனால தான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஹைலைட் என்னென்னா, நம்மளுக்கு கைராவுக்கு பிடிச்ச மினி இட்லி தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீட்ரூட் இட்லி, இது நம்ம வந்து ஸ்மைல் இட்லின்னு வச்சுக்கலாமா, பேர் நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸை பார்த்தீங்கன்னா கைராவுக்கு இன்றைக்கி வந்துட்டு இளநீ தான் கொடுத்து விட்டுருக்கேன். கொஞ்சமாக இளநீ கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்கேன். பாப்பா குடிப்பாலாம் என்னென்னு தெரியலை, பட் கைராவுக்கு இளநீ பிடிக்கும்னு கொடுத்து விட்டுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கைராவுக்கு ஸ்வீட் கார்ன் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வித் கோகனட் சட்னின்னு மெனுவில் போட்டிருக்கு. பட் அது சாப்பிடுவாளா என்னன்னு தெரியல. நம்ம கொடுத்ததே சாப்பிட்டாவே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.